எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் எழுதுறேன். எழுதிட்டே இருக்கும்போது கூட எனக்கு திடீர்னு நினைவு போயிடலாம். அம்மா, அப்பா, இதையெல்லாம் படிச்சுட்டு தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். எனக்கு நிறைய கொடுமைங்க நடக்குது. ஒன்னொன்னா சொல்றேன். முதல்ல சாந்தி முகூர்த்தம் உனக்கு இல்லடி, எனக்கு. மாயா, நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவே இல்லை. ஆக்சிடென்ட் பண்ணி எனக்கு நினைவு இழக்க வச்சதே அவதான். டேய் பிரபா, கொஞ்சம் சீக்கிரம் போடா. போறோமா. ஏய், இப்ப எதுக்கடி அழுதுட்டு இருக்க? அக்கா பேசலத நினைச்சா என்னால தாங்க முடியலம்மா. விடுறி, அவ பேசினதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்க. அதெல்லாம் கோவத்துல பேசுற வார்த்தை. நம்ம போய் சேரத்துக்குள்ள அவ பின்னாடியே வந்து நிக்கிறாளா இல்லையான்னு பாரு. அக்கா வந்தாலும் அவ விட மாட்டாமா. அக்கால ஏத்தி விடுறதே அவதாம்மா. டேய், நீ சும்மா இரு. உன் கண்ணுக்கு எல்லாமே தப்பா தாண்ட தெரியும். செல்விக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றோம். அப்ப கூட அவங்களுக்கு வர்றதுக்கு மனசு வரல பாரு. எல்லாத்துக்கும் நீதான் பிரபா காரணம். சும்மா தேவையில்லாம அவங்க மேல எல்லாம் பழிய போட்டு இருக்காத. டேய் பிரபா, சீக்கிரம் போடா. போயிடலாக்கா. டேய் டேய், என்னடா என்னடா? டேய் பிரபா, என்னடா ஆச்சு? தெரியலமா, இருமா பாக்குறேன். சீக்கிரம் பாருடா, நீ வேற. அந்த வீட்டுல நீங்க என்ன பார்க்க வந்தீங்களான்னு கூட எனக்கு தெரியல. காலையில எழுந்து வாசல பெருக்கி பாத்திரம் தேய்ச்சி துணிய துவைக்கணும். நீ இந்த நாய் தட்டுல தான் இனிமே சாப்பிடணும், புரியுதா? அந்த மாயா என்ன வேலைக்காரியை விட கேவலமா நடத்திட்டு இருக்காமா. அதெல்லாம் கூட என்னால தாங்கிக்க முடியும். ஆனா இப்ப அவ என்ன மாதிரி சந்தோஷ் கூட வாழ்ந்துட்டு இருக்காமா. அவ சந்தோஷம் ஏமாத்திட்டு இருக்காமா. டேய் குமார், கொஞ்சம் வண்டி இறங்கி தரல. சரி மாமா. சீக்கிரம் போடா. வாடா, சீக்கிரம் வா. சீக்கிரம் ஏறு ஏறு ஏறு. அப்பா கடவுளே, சீக்கிரம் போ பிரபா. டேய் பிரபா, கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டுடா. இருக்கா ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாக்கா. ஏண்டா குமாரு, செல்வி நல்லா பேசுனால. நல்லா தெளிவா பேசிச்சு பாட்டி. ஆனா என்கிட்ட வேற எதுவுமே பேசல. என்னடா சொல்ற? என்னடா குமார் எப்படி இருக்கேன்னு எதுவுமே கேட்கல. அக்கா அக்கான்னு போய் பாக்குறேன். அதோட பழைய துணி, சந்தோஷ் மாமாவும் அதுவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை எல்லாத்தையும் பார்த்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருந்துச்சு. டேய், அதுகிட்ட ஏக்கா அழுகுறன்னு கேட்டியா? கேட்டேன். அது எங்க பேசுச்சு? அழுதுக்குனே தான் இருந்துச்சு. டேய், செல்விக்கு தான் எதுவுமே பேச தெரியாது. நீ தான்டா கேட்கணும். அக்காவுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. என் கூட தெளிவா பேசிச்சு மாமா. டேய், செல்வி என்னடா சொன்னா? அதான் அப்பயே சொன்னேனே பாட்டி. உன்னையும் அம்மாவையும் கூட்டின்னு வர சொல்லிச்சு, அவ்வளவுதான். ஐயோ, என் பிள்ளை எதுக்கு அழுகுது? என்ன சொல்ல வந்துச்சுன்னே தெரியலையம்மா. ஆண்டவா. அக்கா அழாதக்கா. இன்னும் 2 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடலாம்.
செல்வியா நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் அழுவுற? டேய் பிரபா, சீக்கிரம் வண்டியை ஓட்டுடா. ஐயோ, எனக்கு என்னமோ அவ மனசுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுதுடா. அவளை தனியா வேற விட்டுட்டு வந்துட்டோம்டா. ஐயோ, என் மனசெல்லாம் பதறுது பிரபா, சீக்கிரம் ஓட்டுப்பா. மாமா சீக்கிரம் வண்டி ஓட்டு மாமா. போயிடலாம்டா போயிடலாம்டா. இந்த மொத்த சொத்தம் செல்வி பேர்ல தான் இருக்கு. அந்த குடும்பமே சந்தோஷோட சொத்துக்காக ஏமாத்துதுமா. சாப்பிடு. என் குழந்தைய அவங்க கொல்ல பாக்குறாங்கம்மா. மாயாவோட குழந்தைக்கு. செல்வி, அம்மாடி கண்ணு. செல்வி, செல்வி, பாட்டி, பாட்டி, செல்வி, செல்வி, என் கண்ணு. எப்படிடா இருக்கா? செல்வி, நல்லா இருக்கியாடா? செல்வி, உனக்கு ஒண்ணு இல்ல செல்வி, நல்லா ஆயிடுச்சு. அம்மா. என்னடா செல்லம்? என்னம்மா செல்வி, சொல்லு. எதுக்குடா அழுவுற? சொல்லுமா. என்னம்மா சொல்லு. பாட்டி. செல்வி, எதுக்கு செல்வி அழுவுற? டேய், அக்கா எதுக்குடா அழுவுது? எனக்கு தெரியல மாமா. அம்மா சொல்லுடா. அம்மாடி, என்னடா என்னன்னு சொல்லு. ஏதாவது பேசுடா. பேசுனாதானமா நீ என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு புரியும். பாட்டி, அந்த மாயால பாட்டி. மாயா, மாயா என்ன செல்வி சொல்லு. மாமா, பாட்டி, பெரிய பிரச்சனை பாட்டி. என்ன பிரச்சனை? அம்மா, மாயா சந்தோஷ். என்னடி சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்ன பிரச்சனை வாயத்தோன்னு சொல்லு செல்வி. நான் இருக்கல, என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். தைரியமா சொல்லு செல்வி. மாயா. சொல்லுடா. என்னம்மா சொல்லு. என்னாச்சு சுமதி? என்னடா? செல்வி, செல்வி, இங்க பாரு. என்ன பண்ணுது செல்வி? செல்வி, என்ன பண்ணுது செல்வி? தெரியலையேடா. அக்கா, என்னாச்சுக்கா? செல்வி, 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 என்ன செல்வி? என்ன பண்ணுதுடா? செல்வி, செல்வி, என்ன பண்ணுது செல்வி? அம்மா, என்னாச்சுக்கா? அக்கா, என்னாச்சுக்கா? அக்கா இதை படுத்து வைக்கா. பார்த்து மெதுவா. ஐயோ செல்வி, என்னம்மா என்ன பண்ணுது உனக்கு? ஐயோ, இங்க என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, செல்வி, என்னடா? இப்பதாண்டா 4 வார்த்தை பேசின, அதுக்குள்ள குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேடா. ஏய், இப்ப எதுக்குடி அவங்களுக்கு ஃபோன் பண்ற? அம்மா, பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா. ஐயோ, 4 வார்த்தை கூட பேசல, அதுக்குள்ள இப்படி ஞாபகம் போயிடுச்சேடி. யாரா? மாயா அக்கா. மா, மாயாமா. மாயா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டக்கா. அம்மாடி மாயா, சொல்லுமா. அம்மா மாயா. மா, என்னாச்சு? செல்வி. செல்விக்கு என்னம்மா? ஏய், செல்விக்கு என்னடி ஆச்சா? வாய் மூடு. ஷட் அப். செல்விக்கு ஞாபகம் வந்துச்சுமா. என்ன? செல்விக்கு ஞாபகம் வந்துடுச்சா? ஐயோ, என்னடி இது? நம்ம கதை க்ளோஸா? வாய் மூடு, பேசிட்டு இருக்கேல. மா, சொல்லுங்கம்மா, செல்விக்கு என்ன ஞாபகமா? ஆமாம்மா, கொஞ்ச நேரம் தான் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே இது சொல்ல வந்தா. இப்படி ஆயிடுச்சேடா. ஆனா அத முழுசா சொல்றதுக்குள்ளேயே பழைய மாதிரி ஆயிட்டாமா. என்ன சொன்னா? என்னம்மா? மா, செல்வி என்ன சொன்னா? சந்தோஷ்
சந்தோஷ்னு அவ புருஷன் பேரை சொல்லிட்டு அப்புறம் உன் பேரை சொன்னாம்மா. என் பேரா? ஆமா கண்ணு, உன் பேரை சொன்னா. அப்புறம் ஏதோ குழந்தைன்னு சொன்னாம்மா. என் பேரா? குழந்தையா? ஐயோ, குழந்தைய பத்தியும் சொல்லிட்டாளா? ஏ மாயா, அப்ப நம்ம கதை கந்தல் தான். நீங்க சொல்லுங்கம்மா. ஏதோ பிரச்சனைன்னு சொல்ல வந்தாம்மா, அதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களாமா? எங்கம்மா, எங்க கேட்டோம், அவ அழுதாம்மா. அப்போ அவ எதுவுமே சொல்லலையா? இல்லம்மா. என்னடி? இரு, அவ பேசுறதுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துட்டாம்மா. ஏம்மா, அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா சரியாயிடுமாம்மா? என்ன பேசுறீங்கம்மா நீங்க? நாங்க அவளுக்கு 3 மாசமா ஹாஸ்பிடல்ல கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை வீட்ல கொடுத்துட்டு இருக்கோம். நான் அப்பவே சொன்னேன்லம்மா, அவ இங்கேயே இருக்கட்டும்னு. அவ இங்கேயே எங்க கூட இருந்திருந்தா இன்னும் கூட பேசியிருப்பா. அவ மனசுல என்ன இருக்குன்னு நான் கேட்டு உங்ககிட்ட சொல்லிருப்பேன். அவ குழந்தைய பத்தி ஏதோ முதல்ல சொல்ல வந்திருக்கா. அத கேட்க விடாம பண்ணிட்டீங்களேம்மா. இப்ப என்னம்மா பண்றது? நீங்க உடனே செல்வி எங்க கூட்டிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஏம்மா, அவளுக்கு ஞாபகம் எல்லாம் முழுசா திரும்ப வந்துருமாம்மா? நிச்சயம் வரும்மா. அவளை உங்ககிட்ட பேச வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. திரும்பவும் பொய்யா சொல்றா? அப்ப அந்த லூசி எதுவும் கோத்து விடல போல. தப்பிச்சோண்டா சாமி. அழாதீங்கம்மா, அவளை சீக்கிரம் இங்க கூட்டிட்டு வந்துருங்க. செல்வி சீக்கிரம் குணமாயிடுவா. சரிம்மா, நீ சொல்றது சரிதான். நான் வீட்ல செல்வியோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு செல்வியை கூட்டிட்டு வரேம்மா. இதுல பேசுறதுக்கு என்னமா இருக்கு? உங்களுக்கு அவ மேல அக்கறை இருந்தா நீங்க அவளை எவ்வளவு சீக்கிரம் இங்க கூட்டிட்டு வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இங்க கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, சரிம்மா, கூட்டிட்டு வரேம்மா. போனை வச்சிடுறேம்மா. சரிங்கம்மா. ஏய், லூசுக்கு ஞாபகம் போயிடுச்சா? ரொம்ப சந்தோஷப்படாத. கழுத்துக்கு வந்த கத்தி காதை உரசிட்டு போயிருக்கு. அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் முழு கண்டமும் நம்மள விட்டு விலகும். கொஞ்ச நேரத்துல எனக்கு தலையை கிருகிருன்னு சுத்தின மாதிரி இருக்கு. போ, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. எது எப்படியோ நாம அதுல இருந்து தப்பிச்சிட்டோமே, அது போதும். ரெடி, நான் வரேன். அம்மா, பூஜைக்கு சந்திரா வருவாள்ல? என்னம்மா இப்படி கேக்குற? எல்லாரும் வருவாங்கன்னு தானே இந்த சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணோம். யாருன்னு வர காணமேம்மா? நேத்து தானமா சொன்னோம் எல்லாரும் வருவாங்க. ஏன் கவலைப்படுற? ஏண்டா கையிலுக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? அவ வரமாட்டாமா. ஃபோன் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இது செல்விக்கான பூஜை, அவளுக்காக மட்டும் நடத்துங்க. இதில் நானும் கையில் ஒன்று சேரணும்னு வீணா கனவு காணாதீங்க. அவள் நேரம் கிளம்பி ஆஃபீஸ் போயிருப்பாம்மா. என்னடா சொல்ற? நீ கையில கிட்ட ஒரு வார்த்தை வான்னு சொல்லிருக்கலாம்ல. நான் கூப்பிட்டா அப்படியே வந்துட்டாலும் மா, நேரத்தை வீணாக்காம ஆக வேண்டிய வேலையை பாருமா. டேய் பிரபா, கையில விடுடா. சந்திரா கூடவா வரேன்னு சொல்லல? அது என்ன சொல்லும்? கையில் இப்படி நடந்துருக்கு காரணமே அக்கா தான். டேய், அதுக்கு இல்ல பிரபா, நான் தேவையில்லாம வாயை கிளறதம்மா. அப்புறம் நான் என்ன பேசிட போறேன்? என்னம்மா இவன் எப்படி சொல்லிட்டு போறான்? அதாண்டி எனக்கும் புரியல. இந்த பூஜையை சாக்கா வச்சுதான் கையிலையும் இவனையும் எப்படியாவது சேர்த்துடலான்னு நினைச்சேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, எதுக்கும் சந்திராக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. அப்படிங்கிற? ஆமாம்மா. இந்தாங்க. ஏய், போன் அடிக்குது பாரு. அது அடிக்குதுன்னு எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன, எடுத்து பேச வேண்டியதானே? எங்க அம்மா தான் அடிக்குது. நான் எத்தனை பூஜைக்கு வான்னு கூப்பிடும். இங்க பாரு, வர்றேன் வரலின்னு சொல்ல வேண்டியதானே? ரொம்ப நேரம் கூப்பிட்டு இருக்காங்கல்ல. இது நான் முடிவு பண்ற விஷயம் இல்லையே. இதுதான் சொல்லணும். மா, பூஜைக்கெல்லாம் என்னால வர முடியாதுமா. நான் ஆபீஸ் போகணும்.
என்னம்மா இப்படி பேசுற? பாட்டி வந்து அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு மதிப்பு தர வேண்டாமா? அதான் வேணவே வேணான்னு தாலியை கழட்டி கையில கொடுத்தாச்சே. அதுக்கப்புறம் நான் எப்படிப்பா தாலி பூஜையில கலந்துக்கிறது? அது திரும்பவும் எப்படி உன் கழுத்துல ஏறித்தாம ஆகணும்? அதான முறை. இப்படி நீ புடி கொடுக்காம இருந்தா அப்புறம் எப்படிமா நீங்க ஒண்ணு சேர முடியும்? இவன் என்னமோ தப்பு பண்ண மாதிரி இவ்வளவு கறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த விளங்காதவன் கூட ஒன்னா உட்காந்து தண்ணி அடிக்கும் போது எங்கேயா போச்சு உன் புத்தி? இப்ப நம்ம பெரிய மனசு வர நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் வீட்டுல இருந்தா தான் பெத்தவங்களுக்கு மரியாதை. முத நீ அதை புரிஞ்சுக்க. கையில பெரியவங்க சொல்றத கேளுமா. பாட்டி எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க பிள்ளைக்கு தான்ப்பா நல்லது சொல்வாங்க. எங்க நான் தாலியை கட்டிக்கலன்னா அதை துரத்தி விட்டுருவேணும்ன்ற பயம் உங்களுக்கு. அதுக்கு தானே இந்த ஏற்பாடு டிராமாலாம். என்னம்மா என்னென்னமோ சொல்ற? உன்னைய தூக்கி வளர்த்தவங்கம்மா, அவங்கள போய் அசிங்கமா பேசுற? இங்க பாரு, அப்பா மேல மரியாதை இருந்தா ஆபீஸ்க்கு லீவை போட்டு பூஜை கிளம்புற வழியை பாரு. அப்புறம் உன் இஷ்டம். மா என்னம்மா இதெல்லாம்? ஏய் போய் தலைய காமிச்சிட்டு வந்துலாண்டி. பாத்தல்ல போன் மேல போன் போட்டு சாவடிக்குது. மா தலை வலிக்குதுமா, அதை எடுத்து முதல்ல வரும் சொல்ல. சரியானது. ஹலோ. ஏ சந்திரா, போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாடி? மா நீ வைமா, நாங்க கிளம்பி வரோம். கையிலையும் கூட்டிட்டு வந்துருவல்லம்மா? கூட்டிக்கிட்டு வரேன். சரிம்மா, சரி சரி. ஹேய் வரேன்னு சொல்லிட்டாடி. நிஜமாவாமா? ஆமா. ஹலோ அம்மாடி மாயா, நான் செல்வியோட பாட்டி பேசுறேம்மா. என்னாச்சு? இன்னும் நீங்க செல்வியை கூட்டிட்டு கிளம்பலையா? இல்லம்மா, வீட்ல ஒரு பூஜை வச்சிருக்கோம். அது முடிஞ்ச உடனே அனுப்பிச்சு வச்சிடுறேம்மா. என்ன பூஜை? சுமங்கலி பூஜைம்மா. சுமங்கலி பூஜையா? நீ கூட அம்மாவையும் சித்தியும் கூட்டிட்டு வந்துருமா. நாங்க எதுக்கு அங்க வந்து என்ன பண்ண போறோம்? இல்லம்மா, இது ரொம்ப விசேஷமான பூஜை. இதுல வந்து கலந்துக்கிட்டா உனக்கு கூட சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்ல. அப்படியே செல்வியும் கையோட கூட்டிட்டு போயிடலாமேம்மா. வந்துடுறோம். என்னடி ஆச்சு? என்னமாயா ஆச்சரியமா இருக்கு? தைரியமா எதிரியோட கூடாரத்துக்கே போற? எனக்கு யாரும் எதிரி இல்ல. எனக்கு எதிரியா இருக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு தகுதி வேணும். குப்புற விழுந்து மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்தாலும் அத தக்காளி சாஸ்னு சூப்பரா சமாளிக்கிற. என்ன நீ உளர்ற? என்னடி இது? இது கூடவா உனக்கு புரியல? செல்விக்கு நினைவு வந்ததுல இருந்து உனக்கு கல்லு இல்லன்றத குத்தி காட்டுறா. அக்கா கலக்குறீங்க. நீங்க காமெடியா மட்டும் தான் பேசுவீங்கன்னு பார்த்தா காரியமாவும் பேசுறீங்க. மா அவகிட்ட என்னமா பேச்சு? வாமா கிளம்பலாம். வாங்க அறிவு. அண்ணே வரண்ணே. டேய், சுமங்கலி பூஜையில உனக்கு என்னடா வேலை? அண்ணே அவ கூப்பிடுறானே, போயிட்டு வந்துடுறேண்ணே. செல்வியோட பாட்டி தானே அவளை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. இப்ப நாமளும் ஏண்டி அங்க போய் சிக்கிக்கணும்? கிழவிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சுமங்கலி பூஜை நடத்துதுங்க. இப்ப அதுதான் பிரச்சனையே. அது பிரச்சனை இல்லக்கா, வாய்ப்பு. இப்ப நாம அங்க போனா செல்விய கையோட கூட்டிட்டு வந்துடலாம். அறிவு வேணாம், அவளை முதல்ல அமைதியா இருக்க சொல்லு. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். கோவமே கெட்டதுதான். அதுல என்ன கெட்ட கோவம், நல்ல கோவம்? சந்தியா அமைதியாரு. ஏய், அங்க போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னடி பண்றது? நம்ம குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை முன்னாடி சீட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அது கூட தானே சுமங்கலி பூஜைக்கு வருது. அதே கேளு. மாயா, வீணா டென்ஷன் ஆகாத. எதுவும் நடக்காது. அப்படியே ஏதாவது பிரச்சனைனா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எங்க வீணா பாத்துக்கணும்? அது மாயாவோட பிரச்சனை, அவளே பாத்துப்பா. என்னங்க வண்டியை நிறுத்திட்டீங்க? இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் உங்க ஹெல்ப் தேவையில்லைன்னு சொல்ல வந்தேன். இதெல்லாம் சப்ப மேட்ரு. மாயாவே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பா. நீங்க வண்டி எடுங்க. இதெல்லாம் அவளுக்கு விளையாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். மாட்னும் இவளும் சேர்ந்து காலி ஆயிடுவான்னு இவகிட்ட சொல்லுமா. ஏய் சமையலு, நீயும் சேர்ந்து காலியா? என்னது?
செல்வி வாயை திறந்து 4 வார்த்தை பேசினா அதுல 2 வாட்டி உன் பேரை தான் சொல்லியிருப்பா. நீ அவளுக்கு அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்க. பாரு, செல்வி ஒரே பேரை தான் சொல்லியிருப்பா. அதுவும் மாயா பேரை மட்டும் தான் சொல்லியிருப்பா. அவ மண்டைக்குள்ள கிரைண்டர் மாதிரி ஓடிட்டு இருக்கிற ஒரே விஷயம் மாயா பேரு மட்டும்தான். ஏய், என்னடி இப்படி பயம்புறுத்துற? என்ன மாயா, ஏசிலேயே வேர்க்குது. அறிவு, ஃபுல் ஏசி போடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏய், நாங்களே பயந்து போயிருக்கோம். இவ வேற ஒருத்தி ஏசிய போடு கீசிய போடு நிட்டு. உலகத்திலேயே பிரயோஜனப்படாதது இந்த பயம்தான். ஒருத்தன் தலையில துப்பாக்கிய வச்சு சுட போறானா அதுக்கு பயந்து என்னக்கா பிரயோஜனம்? என்ன கேட்டா பயங்கிறது டோட்டல் வேஸ்ட். கான்ஃபிடென்ட்டான அறிவாளிய கூட கடைசி நேரத்துல முட்டாளாக்கிடும் இந்த பயம். அதெல்லாம் ஒண்ணும் நீ சொல்ல தேவையில்ல. நான் சொல்லலக்கா, அதான் உங்க முகத்திலேயே தெரியுது. தப்பு உங்களை என்னைக்குமே காட்டி கொடுக்காது, பயம்தான் காட்டி கொடுக்கும். இப்படியே வேர்த்து வெறுவெறுத்து போனீங்க, செல்வி எதுவும் பேசலன்னாலும் நீங்களே மாட்டிப்பீங்க. பயப்படாதீங்கக்கா, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா? செல்வி மட்டும் ஏதாவது வாயை திறந்து என்ன கோத்து விட்டுருந்தா எல்லா பழி தூக்கி நான் உன் மேல போடுறேன் பாருடி. லூசு செல்வி இல்லடி, நீதான். இந்நேரம் செல்வி நிச்சயமா பேசியிருப்பா, நீ பண்ணது எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. இன்னைக்கு நடக்க போறது சுமங்கலி பூஜை இல்லடி, உனக்கு பேய் ஓட்டுற பூஜை. நான் அதை பார்த்து ரசிக்க போறேன் பாரு. அறிவு, சீக்கிரமா போங்க, எல்லாரும் மாயாவுக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல.